சொந்த சகோதரனை பகைக்கிறவன் இன்னும் இருளில் இருக்கிறான். ஏதோ ஒரு ட்ரம்ஸ் எடுத்துட்டு அடிச்சுட்டு தெருவில் போய் நின்று ஏசு நல்லவர் வல்லவர் இந்தாங்க அப்படின்னு டிராக்ஸ் கொடுக்கிறது மாத்திரம் அறிக்கை செய்கிறது அல்ல. இயேசு அவமானங்களை எண்ணாமல் தமக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அதை சகித்தார் பாருங்க. அவர் சபிப்பார் என்று எதிர்பார்த்து இருந்த அந்த நேரத்துல அவர் மன்னித்தார் பாருங்க. தன்னை நோக்கி மன்றாடுகிறவர்களை கைவிடுவார் என்று நினைத்த இடத்துல அவர் கை கொடுத்தார் பாருங்க. தன்னை சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் செய்த பேதுருவை உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் போய் சந்திச்சார் பாருங்க. இந்த அனுபவம் அறிக்கை பண்ணுகிற ஒரு அனுபவமா இருக்கணும். இந்த உலகம் தீமைக்கு தீமை செய்கிறது மாத்திரமில்ல, நன்மை செய்கிறவர்களுக்கும் தீமை செய்யும்.